ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டுருக்க நாள் எல்லாமே கடவுளுக்கு உகந்த நாளாக தான் வந்துட்டுருக்கு. அதனால் வெள்ளை கொண்டக்கடலையை வச்சு நெய்வேத்திய சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ அளவு கொண்டக்கடலை எடுத்து 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லாவே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லாவே ஊறி வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் தனியாக பாத்திரத்தில் வேக வைக்கிறது இருந்தாலும் வைக்கலாம். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். அதே குக்கரில் சேர்த்து வேக வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வேலையாகும். அதனால் குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். 1/2 கிலோவுக்கு 1 ஸ்பூன் அளவு கல்லுப்பு கரெக்டாக இருக்கும். நீங்கள் சால்ட்டு சேர்க்குறது இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. தூள் உப்பு சேர்க்குறது இருந்தால். கூடவே பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் அளவும் சேர்த்துருக்கேன். வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. மஞ்சள் தூள்னால் நான் இன்றைக்கி சேர்க்கல. வெள்ளை கொண்ட கடலைன்றதால ஒயிட்டாகவே செய்யலான்னு இருக்கேன். நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடிட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா நல்லாவே ஊறிடுச்சு கொண்டக்கடலை. அதனால் 2 விசில் வச்சாவே கரெக்டாக இருக்கும். சுண்டல் எப்படி போடுறதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நெய்வேத்திய சுண்டல் எது எது சேர்க்கணும் எது எது சேர்க்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லாவே காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். 1/2 கிலோவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கடுகு சேர்க்க போகிறதில்ல. ஜீரகம் மட்டும்தான் சேர்க்குறேன். கடுகு சேர்க்கக்கூடாது. நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறதால கடுகு சேர்க்கக்கூடாது. அந்த மாதிரி மசாலா ஐட்டம் எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது. வெறும் காஞ்ச மிளகா மட்டும்தான் போடணும். தேவைப்பட்டால் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கூடவே வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே வறுத்து விட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நல்லாவே செவந்து வரட்டும். முற்றிலுமே தவிர்க்கக்கூடியது நெய்வேத்திய சுண்டலுக்கு என்னன்னு பார்த்தோம்னா, வெங்காயமும் பூண்டும் கம்பல்சரி சேர்க்கக்கூடாது. வெங்காயமும் பூண்டும் அசைவம் அப்படின்ற மாதிரி பொருள் தருது. அதனால் அதை நம்ம சேர்க்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் நிறைய கோவிலில் பிரசாதம் கொடுக்குறப்ப பாருங்கள், சுண்டல் உப்பு மட்டும்தான் போட்டு அவிச்சு கொடுப்பாங்க. வேறு எதுவுமே இந்த மாதிரி தாளிப்பு கூட சேர்க்க மாட்டாங்க. நம்ம வீட்டுக்கு செய்கிறதால ஒரு சில தாளிப்புகள் சேர்க்கலாம். அதனால் நான் இது எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். வேக வச்ச கொண்டக்கடலையை நம்ம உள்ளார சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதே போல் இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, கொத்தமல்லி கூட நம்ம சேர்க்கக்கூடாது. நான் இன்றைக்கி வீட்டுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதால கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன். அதனால் நீங்கள் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் நெய்வேத்தியம் பண்ண போகிறீங்க, இல்லை சிவராத்திரிக்குனா நெய்வேத்தியம் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொத்தமல்லி கூட சேர்க்காதீங்க. சுண்டலை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக ஒரு மூடி தேங்காவை இதேமாரி லைட்டாக பிளெண்ட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், இப்போ நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். ஆனால் நீங்கள் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறது இருந்தால் கம்பல்சரி எதை அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தோம்னா, வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, கடுகு இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க முற்றிலும். இதே போல் தான் கோவிலுக்கு நெய்வேத்தியத்துக்கு சுண்டல் ரெடி பண்ணணும். நம்ம கரம் மசாலா, தனி மிளகாய் தூள் அது இதுன்னு நிறைய போடுவாங்க. அந்த மாதிரினா எதுவுமே போடக்கூடாது. கோவிலுக்கு எடுத்துக்கிட்டு போகிற கொண்டக்கடலை சுண்டலுக்கு மட்டும்தான் நான் இதை சொல்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு செய்கிறீங்க, வீட்டுக்கு சாமி கும்பிட போகிறீங்க, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் சாப்பிட போகிறாங்கன்னா போட்டுக்கலாம், ஒன்றும் தவறில்லை. இந்த நெய்வேத்திய சுண்டல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.